தற்போது பொது சுகாதார கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வரக்கூடிய அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். மதுரையில் தமிழ்நாடு அரசு கிராம சுகாதார செவிலியர் சங்கம் மற்றும் பொது சுகாதார கூட்டமைப்பு சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அண்மை நிகழ்வை பார்த்து வருகிறோம். கிராமப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அனுபவம் வாய்ந்த நிரந்தர பணியாளர்களை நிரப்பிட வேண்டும் என்ற கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அனுபவம் வாய்ந்த நிரந்தர செவிலியர்களை நியமிக்க வேண்டும் என்று தங்கள் தரப்பு கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் பொது சுகாதார கூட்டமைப்பு சங்கத்தினர். இது குறித்த கூடுதல் விவரங்களுக்காக நேரலையில் இணைக்கிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான். தற்போது பொது சுகாதார கூட்டமைப்பினர் தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து வைக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன, விரிவாக பதிவிடலாம்? தமிழ்நாடு அரசு கிராம செவிலியர்கள் சங்கம் மற்றும் பொது சுகாதார கூட்டமைப்பு சார்பிலாக 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம செவிலியர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் கோரிக்கை என்பது கிராமப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அனுபவம் வாய்ந்த நிரந்தர செவிலியர்களை நியமனம் செய்ய வேண்டும். அதேபோன்று டாப்ஸ் திட்டத்தில் 10% ஊதிய பிடித்தத்தை திரும்ப வழங்க வேண்டும். அதேபோன்று கிராமப்புற சுகாதார செவிலியர்களின் குடியிருப்பினை அலுவலக பணிக்கு பயன்படுத்தக்கூடாது. துணை சுகாதார நிலையங்களில் ஒப்பந்த செவிலியர்கள் நியமனம் கூடாது. கிராம சுகாதார செவிலியரின் தாய் சேய் நல பணியினை ஒப்பந்தம் செவிலியர் பார்ப்பதற்காக பொய்யான அறிக்கை செய்வதை கைவிட வேண்டும். மகப்பேறு உதவி திட்டத்தை எளிமைப்படுத்த வேண்டும். 4 மணிக்கு மேலாக நேரிலோ மற்றும் இணையதளத்திலோ ஆய்வுக் கூட்டம் நடத்தக்கூடாது. பெண் ஊழியர்கள் சங்க நிர்வாகிகளை அச்சுறுத்தும் போக்கினை அரசு கைவிட வேண்டும். மெமோ கொடுப்பதையும் கைவிட வேண்டும். அதேபோன்று விருப்பமில்லா கற்பத்திற்கும் மகப்பேறு இறப்பிற்கும் கிராம சுகாதார செவிலியர்களை பொறுப்பாக்க கூடாது எனவும் தேசிய சுகாதார குழுமத்தில் இருந்து வழங்கப்படும் நிதியினை முறையாக பயன்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு கிராமப்புற செவிலியர்கள் சங்கம் மற்றும் பொது சுகாதார கூட்டமைப்பு சார்பிலாக கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்புறத்தில் வளாகத்தில் அமர்ந்து அவர்கள் தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தும் தமிழ்நாடு அரசு பலமுறை இதை எடுத்துரைத்தும் கூட இதுவரைக்கும் நிறைவேற்றாத நிலையில் பட்ஜெட் கூட்டம் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே பலமுறை தமிழக அரசுக்கு இது தொடர்பான பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் கூட உரிய தீர்வு கிடைக்காத ஒரு சூழலில் தான் தற்பொழுது பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையிலேயே கிராம செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தங்களுக்கான அடிப்படை தேவைகளை கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக மாநில தலைவர் அவங்க கேட்கலாம். தொடர்ந்து இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் அரசு செவி சாய்க்காத பட்சத்தில் இன்னைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்குது. இன்னுமே அரசு செவி சாய்க்காத பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டம் என்னவா இருக்கும்? பொது சுகாதாரத்துறை என்பது கிராமப்புற மலைவாழ் ஏழை எளிய மக்களுக்காக அத்தியாவசிய சேவையை கொண்ட துறையாகும். இதில் ஒப்பந்த செவிலியர் நியமனம் கூடாது என்பதையும் கிராமப்புற பெண்களுக்கு அருகாமையிலேயே பிரசவம் பார்ப்பதற்கு அனுபவம் வாய்ந்த செவிலியர்களை நியமிக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து இந்த 5 ஆண்டு காலமாக வலியுறுத்தி வருகிறோம். இதை வலியுறுத்தியும் பெண் ஊழியர்கள் என்பதற்காக அதிகமாக பணியை சுமத்துவது, அவர்களை மெமோ கொடுப்போம் என்று மிரட்டுவது, காணொலி கூட்டம் வாயிலாக 6 மணிக்கு மேல் இணையதள கூட்டம் நடத்துவது, இவற்றையெல்லாம் கண்டித்தும் உறுதியளிக்கப்பட்ட இந்த ஓய்வூதிய திட்டத்தில் சேமநல நிதியை கடன் பெறும் வசதி வேண்டும், பிடிக்கப்பட்ட 10% பணம் திரும்பி அளிக்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கையும், குறிப்பாக கிராமப்புற பெண்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பிரசவம் நடப்பதற்கு அனுபவம் வாய்ந்த நிரந்தரமான செவிலியர்களை நியமிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி முதல் கட்டமாக மதுரையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றோம். எங்கள் கோரிக்கைகளை அழைத்து பேசுவார்கள் என்று நம்புகிறோம். அவ்வாறு நிறைவேற்றப்படாத பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டத்தை சென்னையில் நடத்த, மாநில அளவில் மிகப்பெரிய அளவில் நடத்த திட்டமிட்டுள்ளோம். தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசுடைய கிராமப்புற செவிலியர்கள் மற்றும் பொது சுகாதார கூட்டமைப்பினுடைய முதல் கட்ட அந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறுகிறது. இதில் 300க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் மதுரை மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கூட வருகை தந்திருக்கிறார்கள். தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அரசு இந்த கிராமப்புற செவிலியர்கள் மற்றும் பொது சுகாதார கூட்டமைப்பினுடைய அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சூர்யா.
தமிழ்நாடு அரசினுடைய கிராம மற்றும் பொது சுகாதார கூட்டமைப்பினருடைய போராட்டம் குறித்த களத்தரவுகளுக்கு நன்றி சல்மா.